ஜெயலட்சுமி அம்மா பாரஞ்சனா உட்கார். எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. உங்க மருமக உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாளாமே. கொடுமைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் முன்னாடி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணத்தன்னைக்கே நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொன்னேன். அப்ப நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆமா, தம்பி எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குற? அவன் தான் ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலுமா. தாய் சொல்லையும் தட்ட முடியாம, மனைவியும் மறக்க முடியாம அங்கேயும் இங்கேயுமா அலமோதிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அது சரிப்பட்டு வராதே. இதை இப்படியே வளர விட்டா குடும்பத்துக்கு நல்லதில்லை. அதுதான் என்ன செய்யறதுன்னே புரியல. நல்லா இதுக்கு போய் யாராவது யோசிப்பாங்களா? தம்பிக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போகுது. அது எப்படி முடியும்? ஏற்கனவே கல்யாணமான அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நீங்க மட்டும் சரின்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. என் பொண்ணையே உங்க மகனுக்கு கட்டி வச்சிடறேன். அவ சொல்ற. இத பாருங்க, நீங்க எனக்கு சம்மந்தி ஆகணும். என் மகன் உங்களுக்கு மருமகளா வரணும். நீங்களும் உங்க மகனும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும். அப்போ ஒரு ஜோசியரை கூப்பிட்டு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை மங்களகரமா முடிச்சிருவோம். தங்கம்மா, அந்த மயிலாப்பூர் கற்பகாம்பாள் புண்ணியத்துல ஜெயலட்சுமி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஏண்டி பார்வதி, நாதஸ்வரம் வாசிக்க ராஜரத்னம் பிள்ளையை கூப்பிடலாமா? அவர் வரமாட்டாரே. ஏ, ரொம்ப பணம் கேட்பாரோ? கொடுத்தா போகுது. என்ன கட்டுவார் பெருசா? நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர் வாங்கவும் மாட்டாரு, வரவும் மாட்டார். ஏண்டி? ஏன்னா அவர் தான் போய் சேர்ந்துட்டாரே. நான் ஒரு மடச்சி சந்தோஷத்துல தலையும் புரியல காலும் புரியல. அப்ப யார கூப்பிடலாம்? நம்ம நாமகிரிப்பேட்டை கூப்பிடுவோமா? இப்ப சொன்னீங்களே, இது நல்ல யோசனை. வரட்டும் வரட்டும், நாமகிரிப்பேட்டை வரட்டும். பார்வதி, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊர்வலமா வரும்போது அந்த மாடி வீட்டு மங்களம் இருக்காள, மங்களம் அவ வீட்டுக்கு முன்னால நின்னு 1/2 மணி நேரம் ஜாம் ஜாம்னு ஆலாவணை பண்ண சொல்றேன்டி. ஏன்னா அவ சொல்லி இருக்கா, இந்த ரஞ்சனா தேவியோட பொண்ணுக்கு ஜெயலட்சுமி அம்மா விட்டு மருமகளா வரத்துக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு கேவலமா பேசிருக்காடி. எங்க ஸ்விம்மிங் பூல்ல பேசிருக்கா. அவ ஒரு பொறாமக்காரி. நான் யாரு? பிடிவாதக்காரி. எடுத்த காரியத்தை முடிச்ச நான் இல்லையா? வணக்கம்மா. யார் நீ? நான் தான் ஜானகியோட அக்கா புருஷன். கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்காக வருவேன்? கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல மருமகளை விரட்டி அடிச்சிட்டு மகனுக்கு வேற இடத்துல பெண் பாக்குறீங்களாமே. அதுல என்ன தப்பு? எனக்கு அவளை பிடிக்கல, அதுதான் என் மகனுக்கு வேற ஒரு இடத்துல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கட்ன மனைவியோட சம்மதம் இல்லாம வேற ஒரு கல்யாணம் செஞ்சா அது சட்டப்படி குற்றம். தெரியுமா உங்களுக்கு? இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனா நீங்க கூண்ல ஏறி நிக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா பயமுறுத்துற? இந்த பாருங்க, உங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, அவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு முடிவு செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன மதிக்காத அவளை இனிமே நான் இந்த வீட்டுல சேர்க்கவே மாட்டேன். அதை தவிர வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு. நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஜானகி கைப்படவே இனிமே எனக்கும் என் கணவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்க மகன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்துங்க. அதுக்கு அவ சம்மதிப்பாளா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில 10,000 ரூபாய் பணத்தை மொத்தமா அவ பாத்துட்டா மறுபேச்சு இல்லாம கையெழுத்து போட்டுருவா. என்ன யோசிக்கிறீங்க? என்னடா இவ்வளவு பெரிய தொகையை இவனை நம்பி எப்படி கொடுக்கறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேண்டாமா, நான் வர்றேன். நில்லுப்பா, நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு உதவி செய்ய வந்திருக்க பாரு. நான் அப்பவே உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் இரு, பணம் எடுத்துட்டு வரேன். ரூபாய் பணம் வரப்போகுது. ஆனா பத்திரத்துல ஜானகி கையெழுத்து போட மாட்டாளே. அவ அப்பங்க எழுத்திய நான் போடுவேன், இவ கையெழுத்தியா போட முடியாது. அப்பா, நீங்க வேலைக்கு போகல? இல்லம்மா. ஏன்பா? வெளியில என்னால தலை காட்ட முடியலம்மா. என்ன பாக்குறவங்கலாம் உன் பொண்ணு ஏன் புருஷன் வீட்டுல இருந்து திரும்பி வந்தான்னு கேக்குறாங்க.
அதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியலம்மா. அவங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிச்சுப்பா. இனிமே என் பொண்ணு அவ புருஷன் வீட்டுக்கு போக மாட்டா. என் வீட்டுலதான் நிரந்தரமா தங்க போறான்னு தைரியமா சொல்லுங்க. ஜானகி, இது நானா செஞ்ச முடிவில்லப்பா. எங்க மாமியாரும் உங்க மருமகனும் சேர்ந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. என்னம்மா சொல்ற? கடைக்கு போயிட்டு வர வழியில் அவங்க வீட்டு டிரைவர் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாருப்பா. என்னம்மா அது அநியாயமா இருக்கு. அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சுட்டாங்க? பணம் இருந்தா எதையும் செய்யலாங்கிற தைரியமா? இங்க என் பெண்ணை கண்கலங்க வச்சுட்டு அங்க வேற ஒரு கல்யாணமா? அது எப்படி நடக்குதுன்னு பாத்துறமா. லட்சுமியம்மா, உங்க மகன் என் மக கழுத்துல கட்டின தாலி இருக்கே, அதுல பூசி இருந்த மஞ்சள் நிறம் கூட இன்னும் மாறலையே. அதுக்குள்ள உங்க மகனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாமே, இது என்னம்மா நியாயம்? காலுக்கு சேராத செருப்பை கழட்டி எரிஞ்சிட்டு புது செருப்பு வாங்கி போடுறதுல என்னையா தப்பு? மகனை பெத்துட்டோங்கிற தைரியத்துல நீங்க இப்படி பேசுறீங்க. ஆனா நான் மகளை பெத்துட்டனே, அதனாலதான் உங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மக வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா, கெடுத்துறாதீங்க. இந்த ஐயா மாரிமுத்து, உன் மக 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு புருஷனையே வேண்டாம் விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்துட்டான். என் பொண்ணா இந்த பத்திரத்தை எழுதி கொடுத்தா? அப்புறம் என்ன, நாங்களாவா இதை எழுதி வச்சுக்கிட்டோம்? பணத்தை கொடுத்து பொய் சாட்சி தயார் பண்ணி நிரபராதியை தூக்கு மேடைக்கு அனுப்புறதுக்கும் ஒரு பாவம் அறியாத என் பெண்ணு இப்படி ஒரு பத்திரத்தை காட்டி பழி வாங்க நினைக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லம்மா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நான் கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும். நீ புறப்படலாம். கல்யாணமா? கல்யாணம் அது எப்படிமா நடக்கும்? மனசாட்சியை கொன்னுட்டு நீங்க உங்க மகனுக்கு கல்யாணம் செய்ய நினைக்கலாம். ஆனா நீதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது உங்களை சுண்ட விடாது. உன்னால என்னையா செய்ய முடியும்? இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. பொண்ணு மாப்பிள ஊர்வலம் உன் தெருப்பக்கம் வரத்தான் போகுது. நீயும் உன் பொண்ணு நின்னு நல்லா வேடிக்கை பாருங்க. பொண்ணும் மாப்பிளையும் ஊர்வலமா எங்க தெருப்பக்கம் வருவாங்களா? அப்படி ஒரு ஊர்வலம் வந்தா அதையும் பணத்து மேலதாம்மா வர முடியும். மாமா, ஏம்மா மாமா எங்க வந்துட்டு போறாரு? நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல வந்தாரு. அதெல்லாம் எங்கிட்ட நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். கல்யாணமா? யாருக்கு? உனக்குத்தான். எனக்கா? ஆமா, பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ரஞ்சனா மக காஞ்சனாதான். ஏம்மா, என் மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல? என்னப்பா இப்படி கேட்டுட்டேன்? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்டா. இந்த உயிர் இருக்கணும்னு நீங்க நினைச்சா இன்னொரு கல்யாணம் செய்யணுங்கிற எண்ணத்தை அடியோட மறந்துடுங்க. செல்வம், அப்பா இறங்குங்கப்பா. அப்பா, அப்பா. ஜானகி, ஜானகி, கதவு திற. உங்ககிட்ட நான் முக்கியமா பேசணும். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாழ வந்த என்ன வாழா வெட்டியா வீட்டுக்கு அமிச்சிட்டீங்க. நியாயம் கேட்க வந்த எங்க அப்பாவை அநியாயமா மயானத்துக்கு அமிச்சிட்டீங்க. இனிமே நமக்குள்ள என்ன இருக்கு? ஜானகி, நடந்த விவரம் தெரியாம பேசுறேன். நான் சொல்றதை கேளு. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இங்க இருந்து போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. என்னடி இந்த கிழவி நினைச்சு நினைச்சு ஒண்ணு பேசுறாளே, திடீர்னு சரிங்கிறா, திடீர்னு மாட்டேங்கிறா. அவளை விடு. அவருக்கு உன் மேல ஆசை இருக்கா இல்லையா? அவர் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்காருமா. ஆமா, உயிரை வச்சிருந்தா மட்டும் போதுமா? தாலியா கட்ட மாட்டேங்கிறானே. இத பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இதை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இப்பவே நீ அவரை தனியா சந்திச்சு, இந்த பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா நீங்க என் கழுத்துல தாலியை கட்டல, நான் ஆத்துலயே குளத்திலேயே விழுந்து செத்து போயிடுவேன். அப்படின்னு நீ கண்ணீர் விட்ட அவர் மனசு கரைஞ்சிடும், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாரு. அவர் அந்த அத்தைக்கு ரொம்ப பயப்படுறாரம்மா. அவ கட்டாடி கிழவி, அவளாடி நமக்கு முக்கியம். மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாருன்னா இவ என்னடி பிஸ்தா? காதும் வச்சா மாதிரி கோயில்ல போய் தாலியை கட்டிட்டா என்ன செய்வா? ஐயோ, அருமையான ஐடியாமா. அங்கதான் ரஞ்சனா இருக்கா.
சரி சரி, சீக்கிரமா புறப்பட்டு போய் அவரை சந்திச்சு பேசி ஒரு நல்ல முடிவோட வா. போ காஞ்சம்மா, அந்த நடை போசெல்லாம் மறந்துடாத. கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும், மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். நமக்கு ஆதரவு தந்த அப்பாவும் இறந்துட்டார், உன் ஆதரிக்க வேண்டிய புருஷனும் ஒதுக்கிட்டார். நீயோ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. நமக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. எப்படிமா குடும்பத்தை நடத்த போற? என்னக்கா செய்யறது? ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு நினைச்சா இந்த நிலைமையில அதுவும் முடியாது. நம்ம அப்பா காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் பெத்த பிள்ளைங்க இன்னொருத்தர் கிட்ட போய் கையேந்து நிக்க கூடாதுக்கா. ஒரு வேலை செய், இந்த கம்மல் எடுத்துட்டு போய் அடகு வச்சு ஏதாவது பணம் கொண்டா. போயிட்டு வாக்கா. காஞ்சனா எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுச்சு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன செய்யறது, கல்யாண கோலத்துல என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிக்கிறேன். நீங்க நினைச்ச நடக்காத காரியமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் ஜெயலட்சுமி அம்மாவுக்கு தெரியவே கூடாது. ஆமா, காதோட காது வச்ச மாதிரி நடக்கணும். என்ன அந்த அம்மாவுக்கு கருணாக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்குத்தான் சொல்றேன், 4ஆம் தேதி முகூர்த்த நாள், 5:30 இருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. 5:30 இருந்து 7 அசந்து தூங்குற நேரமாச்சே. ஐயோ, காலையில இல்ல, சாயங்காலம். சாயந்தரம் 5:30 இருந்து 7. அப்புறம் என்ன 4ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுப்போம். ஆமா, கரெக்டா 5 மணிக்கெல்லாம் என் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். நீங்க ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வந்து என் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேரா நம்ம முருகன் கோயிலுக்கு போயிடுங்க. அத நீங்க சொல்லணுமா? சரியா 7 மணிக்கெல்லாம் உங்க பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழுந்தோம், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜெயலட்சுமி அம்மா கிட்ட போய் என் பொண்ணு இங்க வந்தாளா, என் பொண்ணு இங்க வந்தாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே இருப்பேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் நேரா அங்க வந்துடணும். அப்புறம் என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன். வெண்ணெய் கொண்டா சொல்ல, வெண்ணெய் கொண்டாமா. முத்துமாலை, இந்தாயா ஸ்வீட் எடுத்துக்க. என்னையா பாக்குறேன், எடுத்துக்கியா. இந்த மீனாட்சி நீ எடுத்துக்கமா. சொக்கலிங்கம் எடுத்துக்கியா. இந்த இந்த செல்வம் வந்துட்டியா? இந்தடா ஸ்வீட் எடுத்துக்க. என்னம்மா எடுத்துக்கடா. உனக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு பேரம் பிறந்துட்டான்டா, நீ அப்பா ஆயிட்ட. இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்க. ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? உங்க வேலையை கவனிங்க. செல்வம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. ஆண்டவனா பார்த்து என் குறைய தீர்த்துட்டான். செல்வம், எனக்கு என் பேரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதுக்கு என்னம்மா, வாங்க இப்பவே போய் ஜானகி குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். எங்க? அவ வீட்டுக்கா? நானா? எப்படியாவது இந்த ஜெயலட்சுமிய பணிய வைக்கணும்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுதான் என்கிட்ட நடக்காது. இந்த பாரு, அவதான் எனக்கு வேண்டாத புள்ள. நமக்கு இல்லடா சொந்தம். போய் குழந்தைய கொடுன்னு வாங்கிட்டு வா. அவ எப்படிமா கொடுப்பா? அவ ஒண்ணு சும்மா கொடுக்க வேண்டாம், பணம் தர்ற, வீசி எரிஞ்சிட்டு குழந்தைய வாங்கிட்டு வா. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா பணத்துக்காக பெத்த குழந்தை யாராவது கொடுப்பாங்களாமா? அவ கொடுப்பாடா. 10,000 ரூபாய வாங்கிக்கிட்டு எனக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்தவ குழந்தையவா கொடுக்க மாட்டா. என்னமா சொல்றீங்க? ஏன், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பத்திரத்தை இரும்பு பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? வேண்டாம். அப்புறம் என்னடா, மாளிகையில வளர வேண்டிய என் பேரு அந்த மண் குடிசையில கிடந்து கஷ்டப்பண்ணுமா? புருஷனே வேண்டான்னவளுக்கு பிள்ளை எதுக்கு? போய் என் பேரனை தூக்கிட்டு வா. ஜானகி, வாங்க. மனைவி எப்படி இருக்கான்னு கூட பார்க்க வராத உங்களுக்கு மகம் பிறந்ததும் எங்களை எல்லாம் பார்க்கணும்னு பாசம் வந்துருச்சாக்கும். என்ன ஜானகி அப்படி சொல்றேன்? உண்மையில எப்பவுமே நான் அனுபவிச்சிருக்கேன். அத பங்கு போடதான் இப்ப இன்னொருத்த வந்துட்டானே. பையன் எப்படி இருக்கா? உன்ன மாதிரியே இருக்கான். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படி சொல்றீங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்க அம்மா மாதிரியே இல்ல, மூக்கு மொழி அப்படியே தான் இருக்கு. ஆனா குணமும் அவங்கள மாதிரியே இருந்துட்டா நான் எப்படித்தான் சமாளிக்க போறேனோ. பேரன் பிறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேரனை பெத்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனா
மகனை எனக்கு கொடுக்க உங்க அம்மாவுக்கு மனசு வரலையே. பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தானே இவன் பிறந்திருக்கான். அடுத்த திரு ஜோசியர் கூட அப்படித்தான் சொன்னார். அம்மா இவனை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆசை இருந்தா அவங்க இங்க வந்து பாக்கட்டுமே. அவங்க இங்க வந்தா என்ன, இவன் அங்க போனா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. என்ன சொல்றீங்க? நீ கஷ்டப்படுறத கேள்விப்பட்டேன். இந்த பணத்தை வச்சுக்க, குழந்தை என்கிட்ட கொடுத்துரு, அது கஷ்டப்படாம அங்க வளரட்டும். மகனை பார்க்க வந்திருக்கீங்க நினைச்சேன். ஆனா நீங்க மார்க்கெட்ல காய்கறி வாங்குற மாதிரி பெத்த பிள்ளைய விலைக்கு கேட்க வந்திருக்கீங்களே. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த குடும்பத்திலையும் நடந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. பணத்தை வாங்கிட்டு விவாகரத்துக்கு சம்மதம் எழுதி கொடுத்த உன்ன மாதிரி ஒரு பொண்ண நானும் பார்த்ததே இல்லை. விவாகரத்துக்கு சம்மதமா? நான் எழுதி கொடுத்தனா? யார் சொன்னது? எங்க அம்மா தான் சொன்னாங்க. உங்க அம்மா இருக்காங்களே, அவங்க யானைய பூனையாக்குவாங்க, பூனைய யானையாக்குவாங்க. என் மேல உங்களுக்கு வெறுப்பு வரத்துக்கு அவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? இது பாரு ஜானகி, நான் சொல்றது நீ தப்பா நினைக்காத. ஒரு நன்மைக்காகத்தான் சொல்றேன். குழந்தை எங்க இருந்தா என்ன, அது நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. யமனுக்கு 8 பிள்ளைய வாரி கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளைய எந்த தாயும் கொடுக்க மாட்டா. அது அந்த தாய்க்கு எங்க தெரியல. ஜானகி, ஜானகி, அம்மா உடம்பு குணமாகட்டும், அவங்கள சமாதானப்படுத்திட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அதுதான் உங்களால முடியல. இன்னைக்கு யாரோட ஆதரவும் இல்லாம ஒரு புள்ளுக்கு தாயாகி நம்ம பொண்டாட்டி தனியா கஷ்டப்படுறாளே, அவளை அழைச்சுக்கிட்டு போய் தனி கொடுத்தன வெப்போங்கிற தைரியத்தோட வந்திருந்தா நீங்க ஆம்பளை. அதை விட்டுட்டு உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உயிரில்லாத இந்த காகிதத்தை கொடுத்து உயிருள்ள ஒரு ஜீவனை குடுன்னு கேக்குறீங்களே. எங்க உங்களுக்கு இதயமே இல்லையா? இத பாருங்க, பிச்சை எடுத்தாவது என் பிள்ளை எனக்கு காப்பாத்துவேன். இனிமே இந்த வீட்டுக்கு வராது. தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. ஜெயலட்சுமி அம்மா, ஜெயலட்சுமி அம்மா. என்ன ரஞ்சனா? என் பொண்ணு காஞ்சனா இங்க வந்தாளா? இல்லையே. வரலையா? அப்ப எங்க போயிருப்பா? ஆமா, உங்க மகன் செல்வம் வீட்டுல இருக்காரா? இல்லையே. அப்பா நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்ச? நாம பேசிக்கிட்ட மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நீங்க முதல்ல ஆமான்னு சொன்னீங்க, அப்புறம் திடீர்னு கல்யாணம் இல்லடின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் தம்பி என் மகளை இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. இந்த ரஞ்சனா, என்னமோ என் மகன் உன் மகளை இழுத்துக்கிட்டு ஓடிட்ட மாதிரியும் எங்கேயோ கோயில்ல கொண்டு போய் வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்ட மாதிரியும் இல்ல துடிக்கிற. இந்த ஜென்மத்துல என் மகன் என்ன கேட்காம அப்படி ஒரு காரியம் செய்யவே மாட்டான். தாய்க்கு பிள்ளைங்க அடங்கி நடந்ததெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிறக்கும் போதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தானே பிறக்குதுங்க. சரி, இப்ப அவங்க 2 பேரும் மாலை கழுத்துமா இங்க வந்து நின்னாங்கன்னா என்ன செய்யறது? நம்ம 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணத்தானே வேணும். அம்மா வந்துட்டாங்க, மாலை கழுத்துமா. முத்துமாலை, என்னையா இதெல்லாம்? அம்மா, எங்க 2 பேர் மனசும் ஒத்து போயிடுச்சு. அதனாலதான் வயசு வித்தியாசம் பார்க்காம கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மன்னிச்சிடுங்கம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த முகரக்கட்டைக்கு ஆசீர்வாதம் வேறையா? ஆத்திரப்படாதீங்க அத்தை. அத்தையா? சிவசிவா, ஐயோ என்ன அத்தைங்கிறானே. அம்மா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. காஞ்சு அம்மாவை சேவிச்சுக்கோ. நல்லா இருங்கய்யா. ஏய்யா முத்துமாலை, எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. உங்ககிட்ட சொன்னா இந்த வயசுல உனக்கு எதுக்கு யார் 2ஆம் தாரம் கல்யாணம் திட்டுவீங்களேன்னு தான் சொல்லாம செஞ்சுட்டு. அட பாவி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா நீ? ஆமா அத்தை, எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. 2 பிள்ளையா? ரஞ்சனா, காரியம் முடிஞ்சு போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மருமகனாய்வே என் பொண்ணுக்கு மாமனார் மாதிரி இருக்கானே. எல்லாம் பேசாதீங்க, தப்பு. ஜான் பிள்ளையா இருந்தாலும் நான் ஆண் பிள்ளை, அதுவும் உங்க பொண்ணுக்கு நான் அம்மா பிள்ளை. கொஞ்சம் மரியாதையா பேசுறது நல்லது. நீ கெட்ட கெட்டுக்கு மரியாதை ஒரு கேடா? அம்மா, அவரை ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சண்டாளி, சண்டாளி, என் வயித்துல பாலை ஊத்த சொன்னா நெருப்பள்ளி கொட்டிட்டியேடி. ரஞ்சனா, யாருக்கு விதி எங்க எழுதி இருக்கோ அங்கதானே கல்யாணம் நடக்கும். 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. அப்படி சொல்லுங்கப்பா. கஞ்சு, காஞ்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா? ரஞ்சனா, அத்தை, நாங்க போறோம். ஐயோ ஐயோ, ஜெயலட்சுமி அம்மா, ஜோடி பொருத்தத்தை பாத்தீங்களா? அடிப்பாவி, குயில பிடிச்சிட்டு வர சொன்னா குரங்கு.
என்ன எப்பவும் சாவி கொத்தைய பாத்துக்கிட்டு இருக்க? கீழே விழுந்துற போகுது, ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. நான் எப்பவும் எச்சரிக்கையா தான் இருப்பேன். அதுதான் தெரிஞ்சு போச்சே. நான் வரட்டுமா? நான் வர்றேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. அடையாறுல உங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னியே, அதை எனக்கு வாடகைக்கு விட முடியுமாடா? அதுக்கு என்னடா, எங்க அப்பா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி உடனே வாங்கி தரேன். ஓகே, தேங்க்யூ. ஜானகி வாங்க. இப்போ உங்க அம்மா என்ன சொல்லி அமிச்சாங்க? இப்படி எல்லாம் கேட்டா அவ குழந்தை கொடுக்க மாட்டா, நீ போய் தூக்கிட்டு வந்துருன்னு சொல்லி அமிச்சாங்களா? நான் அதுக்காக வரல ஜானகி. உன் விருப்பப்படியே அடையாறுல ஒரு வீடு வாடகைக்கு பார்த்திருக்கேன். நாம 2 பேரும் தனி கொடுத்துட போறோம். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு காலையில வர்றேன். புறப்படுறது தயாரா இருக்கு. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன் தாண்டா. காதல் விளையாடு கட்டிலிடு கண்ணே, தூய மகனாடு தொட்டிலிடு கண்ணே. காதல் விளையாடு கட்டிலிடு கண்ணே, தூய மகனாடு தொட்டிலிடு கண்ணே. எண்ணங்களின் கண்ணங்கள் மீது அன்பு நிலை எழுதும் காதல் விளையாடு கட்டிலிடு கண்ணா, தூய மகனா தொட்டிலிடு கண்ணா. செந்தூர சிங்காரம் கொண்டாடும் பெண்ணுக்கு என் உள்ளம் சொர்க்கம் தரும். செவ்வாயின் மீதூனம் தேனாற்றில் நானாட பொல்லாத வெட்கம் வரும். கண்ணோடு கண்ணோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கு மோகம் வரும். அன்பான மாப்பிள்ளை ஒன்றாகும் நேரத்தில் ஆசைக்குள் அச்சம் வரும். மண்ணில் வரும் தங்க மலர்கள் பெண் கொண்ட காதல் பெருமையென எழுதும். காதல் விளையாடு கட்டிலிடு கண்ணே, தூய மகனாடு தொட்டிலிடு கண்ணே. செவ்வான கோலங்கள் சீராட்டும் மேகங்கள் பொன்னூஞ்சல் போடட்டுமே. ஜில்லென்ற பூங்காற்று பல்லாண்டு நான் வாழ தென் பாங்கு பாடட்டுமே. நீராட்டு தீராமல் தேரோட்டும் புஷ்பங்கள் பாராட்டி பேசட்டுமே. நேராக கிளைகள் ஆராத்தி தட்டோடு தாலாட்டு பாடட்டுமே. என்றும் இது நின்று நிலவும் என் வாழ்க்கை வானம் இனிமையுடன் திகழும் காதல் விளையாடு
சின்னே தூய மகனா தொட்டிலிடு சின்னே யாரு அவன்? கண்ணு தெரியாம. சாரி, மன்னிச்சுக்கப்பா, ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். ஏன் நீ எல்லாம் செல்வம், இந்தாப்பா சாவி. உன் மனைவியோட தனி கொடுத்தனம் போறதுக்கு வீடு கேட்டியாமே, அதுதான் சோம வந்து இத கொடுத்துட்டு போன. அம்மா வந்து சொந்த வீடு ஒண்ணு இருக்கும் போது நீ எதுக்குப்பா வாடகை வீட்டுக்கு போகணும்? இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? மகனையும் மருமகளையும் விரட்டிட்டான்னு 4 பேர் என்ன பத்தி கேவலமா பேசினா அது உனக்கும் தானே அவமானம். அம்மா, நான் மறுபடியும் அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். அப்படி அவளோடதான் நீ வாழணும்னு நினைச்சா என்ன கொன்னுட்டு அவளை கூட்டிக்கிட்டு வந்து நீ இந்த வீட்டுல சந்தோஷமாயிரு. ஜானகி, வாங்கக்கா. நீ தனி கொடுத்தன போறதா கேள்விப்பட்டோம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா. உன் புருஷனுக்கு இப்போவாவது நல்ல மனசு வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சேன். அங்க போயிட்டா எங்களையே மறந்துடாத ஜானகி. என்னக்கா அப்படி சொல்றீங்க? உறவுக்கும் மேலா பழகின உங்களையெல்லாம் நான் மறந்துட முடியுமா? கட்டாய அடிக்கடி உங்களை பார்க்க வருவேன். அப்ப நாங்க வரோம் ஜானகி. சரிக்கா. ஜானகி, நீ அரைப்படி பால் தானே கேட்ட? நான் 1 படி பாலே கொண்டாந்துட்டேம்மா. நீ காசே தர வேண்டாம். புது வீட்டுக்கு போனதோ பால் காய்ச்சி நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வரேம்மா. ராஜா, என்னமா என்ன முத்து ராஜா, அழாதுரா கண்ணு. ஏமா இப்ப அப்பா வரப்போறாரு. என்னங்க, பெட்டி படுக்க சாமான்லாம் கட்டி வச்சேன், பால் கூட வாங்கி வச்சாச்சு. 10:12 ராவு காலமா, அதுக்குள்ள நம்ம அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சணும். இன்னும் என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல, இந்தாங்க குழந்தைய ஒரு கை பிடிங்க. அடுத்த தெரு பத்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். ஜானகி, நீ நினைக்கிற மாதிரி நாம தனி குடித்தனம் போக போறதில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கு தடையா இருக்குதே. என்னங்க இது? நம்ம 2 பேரும் தண்ணி கொடுத்துன போறதா தெருவுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இந்த கடைசி நிமிஷத்துல வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து நீ ஏண்டி உன் புருஷன் கூட போலேன்னா நான் என்னங்க சொல்லுவேன்? இத பாருங்க, எனக்கு பங்களா வேணாம். 10 ரூபாய் வாடகையில ஒரு குடிசையா இருந்தா போதும், நான் அவங்க கூட வரேன். நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டாம். நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிறேன். உங்களை நான் கெஞ்சு கேட்கிறேன், என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என்னங்க, நான் உங்க கால விழுந்து கேட்கிறேன், இந்த இடத்தை விட்டு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. என்ன மன்னிச்சிடு ஜானகி. என்ன ஜானகி, உங்க வீட்டுக்காரர் வந்ததும் வராதமா திரும்பி போறாரு? அது வந்து அவர் அந்த வீட்டு சொந்தக்கார்ட்ட போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன், வண்டி வந்ததும் நீங்க சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல வந்துருன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்ப போயிடுவேன். தங்கச்சி, வண்டி கொண்டாந்துட்டேன். பெட்டி படிக்கலாம் எடுத்து வண்டியில வைக்கலாமா? வச்சிடுங்க. பெரிய வீட்டு தம்பி, நீங்க செஞ்சது நியாயமா? என்னையா சொல்றீங்க? தம்பி, நீங்க சொன்ன மாதிரி ஜானகியை தனி கொடுத்துன வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குமா? பாவம், யாருமே ஆதரவில்லைன்னு அது இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. ஊரை விட்டே போயிட்டாளா? நான் தான் எக்மோர் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். எந்த ஊருக்கு போனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. குடும்பத்துல 1000 இருக்கும், ஆனா
பெரிய மனசு பண்ணி தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் வர்றேன். செல்வம், எங்கடா போயிருந்த? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம நிக்கிற? இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இந்த வீட்டுல ஜானகி எத்தனையோ கொடுமைகள் அனுபவிச்சான். அதையெல்லாம் நான் பார்த்தும் பார்க்காத குருடனா இருந்தேன். ஏன்? உங்களுக்காக. என் மனைவி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. வீட்டை விட்டே போக சொன்னேன். அவ அழுது புலம்புனா. அதை கேட்டும் கேட்காத செவிடனா இருந்தேன். ஏன்? உங்களுக்காக. பெத்த குழந்தைய விலைக்கு வாங்கிட்டு வரான்னு எங்கிட்டயே பணம் கொடுத்து அனுப்புனீங்க. அப்ப உங்களை எதிர்த்து பேச முடியாத ஊமையா இருந்தேன். ஏன்? உங்களுக்காக. ஆனா எனக்காக நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு அவளை இந்த வீட்டோட வச்சிருந்தா இன்னைக்கு அவ ஊரை விட்டே போயிருப்பாளா? ஊரை விட்டே போயிட்டாளா? இனிமே இந்த ஊர்ல அவளுக்கு என்னமா இருக்கு? தாலி கட்டின மனைவியை என்ன போல கொடுமைப்படுத்தின கணவன் இருக்க மாட்டான். அம்மா பேச்சை கேட்டு இப்படி தலையாட்டி பொம்மையா இருக்கிற அப்பாவி மகனும் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டான். ஆல் பேச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஜானகி எங்க போனானே எனக்கு தெரியல. போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? சொல்லிட்டு போகக்கூடிய நிலைமையில நீங்க அவளை வச்சிருந்தா அவ எங்க சொல்லாம போறா? உறவுக்கும் பாசத்துக்கும் இடையில இருதலக்குழி எறும்பா தவச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் நிலைமை அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. தம்பி செல்வம், பால் சாப்பிடுப்பா. ஏண்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இப்படி பேசாம இருந்து என்ன சித்திரவதை செய்யாத. இந்த தண்டனை என்னால தாங்க முடியாதப்பா, தாங்கவே முடியாது. புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இதுக்கு மேல என்ன சோதிக்காதப்பா. என்னம்மா செவத்துல புள்ளி வைக்கிற? பால் கணக்கா? அடியே கடங்காரி, நான் எதுக்கு அங்கடி பால் கணக்கு போடுறேன்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. உன் வயித்துல ஒரு பூச்சி உண்டா, புழு உண்டா? வயசானவனை கட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்கு ஒரு வாரஸ் இல்லாம பண்ணிட்டியே. ஏமா உனக்கு இதை விட்ட வேற பேச்சே கிடையாதா? சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். உன் மருமகன் வந்தா சாப்பாடு போடு. மருமகனா? மருமகன் என் கையால அவனுக்கு சாப்பாட போடுவேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை விஷத்தை வச்சே கொன்னுடுவேன். அப்புறம் என் பொண்ணுல கண்கலங்கி நிப்பா. சிவ சிவா, ராமச்சந்திர பிரபு, பிள்ளை இல்லாத வீட்டுல கணவன் துள்ளி விளையாடுறானே. ஒரு புள்ளியாச்சு, 2 புள்ளியாச்சு, 7 புள்ளியாச்சு. வருஷமும் 7 ஆச்சு. இன்னும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கலையே. அம்மா, நீ புள்ளி வச்சது போதும். பிச்ச புள்ளிய நீ வைக்கிறேங்கிறியா? போமா, இப்போ எனக்கு 3 மாசம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, இப்போ நான் மாங்காய் திங்கிறேன். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்ல, என் ராஜாத்தி. முள்ள முள்ள. புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இப்பவாது உன் கண்ணை திறந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரத்தை கொடுத்தியே. பிள்ளையாரப்பா, என் பேரை சொல்ல எனக்கு ஒரு பேத்தி தான் பிறக்கணும். அதுக்கு நான் உன் பேரையே வச்சுடுறேன். ஏண்டி பிள்ளையாரின்னா? ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க மாப்பிள்ளை. என்ன இது? புதுசா வரவேற்பும் மரியாதையும் பலமா இருக்குது. என்ன விஷயத்தை? காஞ்சமா, மாப்பிள்ளை கேக்குறாங்களே, பதில் சொல்லு. அவங்க கிட்ட நான் பேச முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு இருந்தா எனக்கு எப்படி விஷயம் புரியுறது? கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை. இப்ப புரியுதா பாருங்க. என்னத்தை ஒரு பக்கம் கைய வச்சு மறைச்சிருக்கீங்க, இந்த பக்கம் 3 கருப்பு புள்ளி இருக்குது. விவரமே புரியலையே. என்ன மாப்பிள்ளை நீங்க? என் பொண்ணு 3 மாசம் முழுதான காஞ்சு அத்தா, சிக்கு 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 சிக்கு